மா வாங்க வாங்க பாப்பா. மா கறி அலசியாச்சு. அது மஞ்சள் தூள் போட்டு கண்டிப்பா கறி அலசிடணும். ஓகே. எனக்கு பிடிச்ச ஈரல் பாப்பா கிட்டே கேட்டு வாங்கிடுவேன். இப்ப நீங்க கிரேவி வச்சிருங்க. ஓகே வச்சிடலாமா? கழுவிட்டீங்கல்ல, ஆனா கையில அந்த வாடை அடிக்கும்ல, அது என்னதான் சோப் போட்டு கழுவினாலும் அப்படியே இருக்கு. கை கழுவுறதுக்கு அப்புறம் அடிக்கிற வாடைக்கு வந்து உனக்கு வந்து இப்போ வந்து டிப்ஸ் சொல்றாமா. டிப்ஸா? என்னதான் சோப்பு போட்டு கழுவினாலும் வாடை அடிக்குதுல. அதுக்கு என்ன செய்யறேன்னா கறி அலசிட்டு கை அலசிட்டியா? ஆமா. நம்ம பல்லுல இருக்க பேஸ்ட். ஆமா. நம்ம பேஸ்ட் எடு. இருங்க. இது வந்து நம்ம க்ளோஸ் அப் பேக்தான். வீட்ல நீங்க என்ன பேஸ்ட் யாரா இருந்தாலும் சரி. இது வந்து டிப்ஸ். பேஸ்ட கையில தடவிட்டு பல்லு விளக்க கூடாது. கையில போட்டு நல்லா தேய்ச்சிருந்த பாப்பா. தேய்ச்சி கழுவிட்டு நீ கையை மோந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, கம 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 கமன்னு வாசனையா இருக்கும். மணக்குமா? ஒரு பேஸ்ட் போட்டு கையை கழுவிடணும். இந்த மாதிரி கையை கழுவிட்டு மோந்து பாத்தீங்கன்னா அப்படியே மணக்கும். அவ்வளவுதான். கறி அலச பாத்தீங்களா யாரும் வாடகை. இனிமே என்ன செய்யணும்? கறி அலசிட்டு கையை பேஸ்ட் போட்டு கழுவிடணும்.